الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை நம்மை மறுமையில் நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உலையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல மாணவிகளே, இன்றைய தினம் நாம் தர்பியா வகுப்பிலே சிந்திக்க போகிற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் என்கிற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை நாம் இன்றைக்கு பேசலாம் என வந்துள்ளேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பாக எந்த படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கான்? மனிதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித படைப்பை படைத்து விட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய புத்தகமானாலும் சரி ஹதீஸ்களானாலும் சரி, அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் படைத்த படைப்பில் சிறந்த படைப்பான மனித படைப்பில் ஒரு கூட்டத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அதுல இன்னொரு கூட்டத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெறுக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்ததாக்கி அவர்களை பற்றி குர்ஆனிலும் சரி நபிமொழிகளிலும் சொல்லும் பொழுது சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதற்கு எதிர்மறையாக இன்னொரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களை தீயவர்கள் என்று முத்திரை குத்தி அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முத்திரையிடுகிறான். இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து மனிதர்களை அல்லாஹ் எத்தனையா பிரிச்சு வச்சிருக்கான்? ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கான். எப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கான்? நல்லவர்கள் தீயவர்கள் அப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரண்டு சாரர்களாக பிரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அல்லாஹும் சரி அவனுடைய தூதரும் சரி சொல்லும் பொழுது சாலிஹீன்கள் நல்லவர்கள் அப்படின்னு என்னது குர்ஆனும் ஹதீஸும் வர்ணிக்கிறது. இன்னைக்கு நம்ம யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதல்ல நம்ம 5, 6 படிப்போம் தானே, 10 முடிப்போம். 10 முடிச்சு எங்க போவோம்? 12 போவோம் தானே, 11, 12 போவோம். 12 முடிச்ச உடனே அடுத்து என்ன பண்ணுவோம்? வீட்டுல இருப்போமா? காலேஜ் போவோம். காலேஜ்ல போய் எதுக்காக காலேஜ் படிக்க போறோம்? எதுக்காக கல்லூரிக்கு செல்கிறோம்? கல்லூரிக்கு போறதுக்கான காரணம் என்ன? ஜாலியா இருக்கணும்னா அப்போ படிக்க இதுக்கு போறோம் தானே. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். ஒன்றுல மருத்துவர் ஆகணும், இல்ல இன்ஜினியர் ஆகணும், இல்ல ஏதாவது ஒரு கலை அறிவியல் ஏதாவது ஒரு தொழில் துறையில
நம்ம முன்னேறணும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், போகணும். ஒன்ல டாக்டரோ கலெக்டரோ இன்ஜினியரோ ஐபிஎஸ்ஓ இந்த மாதிரி லாயரோ ஏதாவது ஒரு பட்டப்படிப்புக்கு சென்று வாழ்க்கையில நமக்கான ஒரு தகுதியை உயர்த்த வேண்டும் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்ணதை பார்க்கும் தானே. எல்லாரும் முயற்சி பண்ணோம். +2 ரிசல்ட் வந்தா அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா ஒரு முஸ்லிமாக ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் இது எல்லாத்துக்கும் முயற்சிக்கு இதை விட முதல்ல எதுக்கு முயற்சி பண்ணணும், எதுக்கு முயற்சி பண்ணணும், எதுக்கு முயற்சி பண்ணணும், நல்லவனாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இஸ்லாம் ஈமான் இது ரெண்டோடி நல்ல செயல்கள் சேர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பெறும், வெற்றி பெறும். இந்த இஸ்லாம் ஈமானோடு நல்ல செயல்கள் சேரவில்லை என்றால் அந்த இஸ்லாமும் ஈமானும் என்னது, வீண். மற்ற மதங்களை போலல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு முஸ்லிமுக்குரிய ஒரு முஃமினுக்குரிய தகுதியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் என்னையும் செய்யணும், நல்ல அமல்கள் நல்ல செயல்களையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டார். சரியா, நம்ம அப்போ சாலிகான நல்ல செயல்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக மாறினால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற முடியும். சரியா, இப்போ உதாரணமாக நம்ம நல்லவங்களா மாறிட்டோம், நம்ம நல்ல செயல்கள் செஞ்சு நல்லவங்களா மாறிட்டோம், என்ன பயன்? நல்லவங்களா மாறினா என்ன பயன்? ஏதாவது பயன் இருக்கா? நல்லவங்களா மாறினா ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனும் இல்லை. இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, இப்போ உதாரணமா சொல்லுவோமே, +2 முடிக்கும், டாக்டருக்கு படிக்கும், டாக்டர் ஆனா ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸ் இருக்கா இல்லையா? என்ன யூஸ் இருக்கு? அதுக்கு ஃபாஸ்டா தலையாட்டுதீங்க. நல்லவானா ஏதாவது யூஸ் இருக்கேன்னு கேட்டா யோசிக்குதீங்க. டாக்டரானா ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டா எல்லாரும் என்ன பண்ணுதீங்க, தலைய அங்க இங்க ஆட்டுதீங்க. சரி, அப்ப டாக்டர் ஆனாலே முதல்ல பண்ணும். டாக்டர் ஆனா என்ன யூஸ்? படிக்குதீங்க, எம்பிபிஎஸ் ஜெயிச்சாச்சு, டாக்டர் ஆயிட்டீங்க, நீட் எழுதி எம்பிபிஎஸ் ஜெயிச்சு டாக்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுப்போமே, என்ன பலன்? என்ன பலன்? உதவி செய்யலாமா? என்ன உதவி செய்யலாம்? மருந்து கொடுக்கலாமா? சரி, வேற டாக்டரான என்ன பலன்? ஒரு உயிரை அல்லாஹ் நாடி காப்பாற்றலாம். வேற சேவை பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு அது மூலமா எதுவும் கிடைக்குது, வருமானமும் கிடைக்குது. யார் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, அவங்க டாக்டரா இருக்காங்க, அவங்க டாக்டரா இருக்காங்க. அப்ப சமுதாயத்துல ஒரு மதிப்பும் கிடைக்குது, மரியாதையும் கிடைக்குது, பணமும் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது தானே. இதனால அடுத்து எம்பிபிஎஸ் முடிஞ்சா அடுத்து என்னது, அடுத்த படிப்பு என்னது, எம்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உந்துதல் எல்லார்ட்டையுமே இருக்குது. ஏன்னா மருத்துவரானா இவ்வளவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தெளிவு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இருக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணாங்க, கண்டிப்பா படிச்சு முடிச்சு நான் எம்பிபிஎஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். டீச்சரான என்ன பிரயோஜனம்? டீச்சரான என்ன பிரயோஜனம்? படிச்சு கொடுக்கலாமா? படிச்சு கொடுத்து தொண்டை போயிருந்தானே. வேற படிச்சு கொடுக்கலாம், ஒரு 10 பேரை நல்ல வழியில செலுத்தலாம், அப்போ அதுல ஒரு வருமானம் வருது. இப்படி நிறைய விடயங்கள் நம்மளுக்கு தெரியுது. படிச்சு முடிச்சு +2 முடிச்சு டாக்டரோ கலெக்டரோ இன்ஜினியரோ டீச்சரோ ஆனா அதன் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை வெகுமதி கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதனால நம்ம அந்த இலக்கை நோக்கி முன்னேறுகிறோம், முயற்சிக்கிறோம். அதே மாதிரிதான் நல்லவர்களான என்ன நன்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்து நம்ம போவோம். சரியா, அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவங்க யாருன்னா அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லோர்களுடன் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவங்க யாருக்கு கூட இருப்பாங்கன்னா நபிமார்கள், அல்லாஹுவை உண்மைப்படுத்திய உண்மையாளர்கள், போர்ல கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்தவர்கள், நல்லவர்கள், நல்ல செயல்கள் செய்த நல்லவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்கள் தான் அழகிய தோழர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது நல்லவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, நல்ல செயல்கள் செஞ்சு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்ல செயல்கள் செஞ்சு நல்லவங்களா இருக்கக்கூடியவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக நான் நல்லது செய்யவங்களை நேசிக்கேன். யார் நேசிக்கா? யார் நேசிக்கா? நல்ல செயல்கள் செய்யக்கூடியவங்களை யார் நேசிக்கலாம்? அல்லாஹ் நேசிக்கான். அல்லாஹ் யாரு? ஏதோ சாதாரணமான ஆளா?
இல்ல. அல்லாஹ் யாரு? நம்மளை படைச்சு நமக்கு உணவு தந்து நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்ம பேசுவதற்கு நடப்பதற்கு எல்லா அருளும் புரிந்த நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கமா நரகமா கருணை காட்டக்கூடிய இறைவன் யாரை நேசிக்கானா? யாரை நேசிக்கா? நல்லது செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ லா யுலீஹு அஜ்ரல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்கவே மாட்டான். நம்ம சில நேரங்கள்ல படிப்போமா? வீணாகுமா வீணாகாதா? அது வீணாகுமா வீணாகாதா? சில நேரங்கள்ல சில உழைப்புகளை கொடுப்போம், அது வீணாகுமா வீணாகாதா? வீணாகாதா? நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்பு வீணாகுமா வீணாகாதா? வீணாகாதா? ஒரு 10 பேருக்கு சாப்பாடு செய்யணும்னு வச்சுப்போமே, 10 பேருக்கு சாப்பாடு செய்யும், 8 பேர் தான் வந்தாங்க, மிச்சம் 2 சாப்பாடு என்ன ஆகும்? வீணாகும். சில நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய உழைப்புகள் என்ன ஆகுது? வீணாகுது. நல்லா படிச்சிருப்போம், ஒரு 2 யூனிட் எக்ஸாமுக்கு தந்தாங்கன்னா 2 யூனிட்ல வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுப்போமே, 18 கொஸ்டினை படிச்சிருப்போம், கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்போம். ஆனா கேக்குது மீதி 2 கொஸ்டினா இருக்கும். அப்ப நம்ம படிச்ச படிப்பு அந்த எக்ஸாமுக்கு வீண் தானே? வீணா இல்லையா? அந்த தேர்வுக்கு அந்த படிப்பு அப்படிங்கிறது வீண். ஆனா அல்லாஹ் சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒருத்தன் அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி ஒரு நன்மையை செஞ்சான்னா அல்லாஹ் அந்த கூலி என்ன பண்ண மாட்டானா? மறுமையில கூலி என்ன பண்ண மாட்டானா? வீணாக்க மாட்டான். நம்ம செய்யக்கூடிய கூலிய வேஸ்ட் ஆக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சூரா பக்ரால சொல்லும் பொழுது நீங்கள் நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள், நல்ல விஷயங்கள் செய்யறதுல என்ன பண்ணுங்க? முந்திக்கங்க. இந்த உலக விஷயங்கள்ல நம்ம போட்டி போடுவோமா இல்லையா? போட்டி போடுவோமா இல்லையா? உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கும் என்னதுதான்? போட்டி இருந்துட்டே தான் இருக்குது. இருக்குதா இல்லையா? உலக விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு டெய்லி பார்த்தோம்னா என்ன இருக்குது? போட்டி இருக்குதா இல்லையா? ரிமோட்டை யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கணும்? போட்டி இருக்குதா இல்லையா? போட்டி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. உமாக்கு போன முதல்ல யாரு வாங்கணும்? போட்டி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சா அதை யாரு ஷேர் பண்ணணும்? போட்டி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இப்படி உலக விஷயங்கள்ல இதை தாண்டி நம்மளை விட ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போனா படிப்புல போட்டி இருக்கு. இந்த பதவியை யாரு வாங்குது, இவ்வளவு பணம் யாரு சம்பாதிக்குது, அவங்க வீட்டுல அது இருக்குது, எங்க வீட்டுல இது இல்ல, நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு உலக விஷயங்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க? போட்டி போடாங்க. 2 பேரும் சகோதரர்களா இருக்காங்க, சகோதரர்களா இருக்கக்கூடியவங்களுக்கே அவ அந்த வீடு வாங்கிட்டா, நம்ம என்ன பண்ணணும்? அதை விட பயங்கரமான பெரிய வீடு வாங்கணும். நம்ம பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்கா, நம்ம அவ பிள்ளையோடு நம்ம என்ன பண்ணணும்? அதை விட உயர்ந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். இதை விட உயர்ந்ததுன்னு இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்கும் பொழுது உலக விஷயங்கள்ல என்ன பண்ணும்? போட்டி போடுவோமா இல்லையா? என் ஃப்ரெண்டு என்னை விட 4 மார்க்கு கூட வாங்கிட்டா, நான் அடுத்த முறை என்ன பண்ணணும்? அவளை விட மார்க்கு கூட வாங்கணும். எனக்கும் என் அக்காவுக்கும் இந்த முறை இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க, இந்த ட்ரெஸ்ல நல்ல ட்ரெஸ்ஸை யார் எடுக்கணும்? நல்ல ட்ரெஸ்ஸை யார் எடுக்கணும்? நான் எடுக்கணும். எதுவா இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த பொருள் இருந்தாலும் அதுல ஒரு போட்டி இருக்குதா இல்லையா? போட்டி இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா அதே நேரத்துல மறுமைக்கான அல்லாஹ் சொன்னான்ல, கூலிய வீணாக்க மாட்டேன், நான் நல்லது செய்யவங்களை நேசிக்கேன். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ முறை இறங்கி வந்து அடியார்கள் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா மறுமைக்கான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு போட்டி போடும்? ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லுது, நான் ஃபர்ஸ்ட் தொழணுமா எனக்கு அக்கா ஃபர்ஸ்ட் தொழணுமா? என்னைக்காவது போட்டி போட்டிருக்கேமா? போட்டி போட்டிருக்கேமா? என் உம்மாக்கு முன்னால நான் தொழணும், போட்டி போட்டிருக்கேமா? உம்மாக்கு முன்னால நான் தொழணும். குர்ஆனுடைய பக்கங்கள் எனக்கு அக்கா இன்னைக்கு 3 பேஜ் ஓதிட்டா, நான் 5 பேஜ் ஓதணும், போட்டி போட்டிருக்கேமா? இல்ல. தர்ம சிந்தனையாக இருக்கட்டும், இன்னும் பிற விஷயங்களா இருக்கட்டும், என் அக்காயை விட நான் என்னுடைய உம்மா அப்பாவை நல்ல முறையில பாத்துக்கணும், தாய்க்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி மறுமைக்கான விஷயங்கள்ல நம்ம என்னைக்காவது போட்டி போட்டிருக்கோமா? போட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? குறைவா இருக்குது. அல்லாஹ் அதான் சொல்லலாம், நன்மைக்கான விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க? முந்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லலாம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கோம்னா, பெரிய பெரிய நன்மையை செஞ்சாதான் நம்ம என்ன அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையா இல்ல. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்,
சின்ன சின்ன விஷயங்கள் எதை பெற்று தரும்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரும். இன்னைக்குள்ள தலைப்பினுடைய சாராம்சமே என்னன்னா, நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன நல்ல செயலையாவது நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். டெய்லி நம்ம ஒரு நல்ல செயல் செஞ்சோம்னு வச்சுப்போமே, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நல்ல செயல் ஆகும்? 345 65 நல்ல செயல் ஆகும். மாஷா அல்லாஹ் 365 நல்ல செயல் ஆகும். ஒரு வருஷம் பார்க்கும் பொழுது நம்ம 365 நல்ல செயல்கள் செஞ்சிருக்கோம். ஒரு சின்ன நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரு கணக்குல வச்சுட்டு நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? ஒரு நல்ல செயலையாவது செய்யணும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பார்த்தோம்னா நல்ல செயல் செய்யணும்னா ஒன்றுல ரமலான் வரணும். ஒன்றுல எது வரணும்? 12 மாசத்துல ஒரு மாசம் ரமலான் வந்தா நல்லது செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆர்வப்படும். அதிகமா தொழுதா இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், டிவியை கட் பண்ணதா இருக்கட்டும், சீரியலை கட் பண்ணதா இருக்கட்டும், இது மாதிரி உள்ள விஷயங்களுக்கு எதை எதிர்பார்த்திருப்போம்? ரமலானை எதிர்பார்த்திருப்போம். சிலரை பார்த்தீங்கன்னா என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை ராத்திரி போய் டிவியை போட்டுட்டு இருக்கா பாரு, வெள்ளிக்கிழமை ராத்திரி இப்படி இருக்கா பாரு, வெள்ளிக்கிழமை ராத்திரி இந்த மாதிரி பண்ணா பாரு. அப்படி நம்ம இருக்க கூடாது. ஒரு ராத்திரியையோ ஒரு கிழமையோ ஒரு மாதத்தையோ எடுக்காம டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? நல்ல செயல்கள் செய்யணும். சரியா? நம்ம நல்ல செயல்கள் செய்யறதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, அதுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்லும் பொழுது, குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஃபமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரான்னா என்ன அர்த்தம்? யாரு ஒரு அணு அளவுக்கு, அணுன்னா என்னன்னா கடுகு தெரியுமா? அந்த கடுக 1000 பிளந்தா கூட ஒரு அணு வராது. அந்த அணு அளவுக்கு யார் நன்மை செய்தாலும் அதை மறுமையில என்ன பண்ணுவாங்களாம்? மறுமையில என்னது? அதை காண்பார், அதற்கான பிரதிபலனை காண்பார். அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒரு அணு அளவு இருந்தாலும் அதற்கான நன்மை நம்ம எங்க பார்ப்போமா? மறுமையில பார்ப்போம். சரியா? அதனால பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் அதற்கான நன்மையை நம்ம எங்க எதிர்பார்க்க முடியும்? மறுமையில எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு நமக்கான உலகம் வேகமான உலகம். இன்னைக்கு சனிக்கிழமை, நிறைய பேருக்கு ஸ்கூல் இருந்திருக்காது. சரியா? காலையில எழும்பணும், ஈவினிங் 5 மணிக்கு மதரசாக்கு வந்தோம். இது வரைக்கும் காலம் எப்படி இருந்தது? அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், ஏதாவது இருந்ததா? காலையில எழும்புன மாதிரி இருந்தது, 11 மணிக்கு எழும்புன மாதிரி இருந்தது. ஃபாஸ்டா எத்தனை மணி வந்தாச்சு? 5 மணி வந்தாச்சு. காலம் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா வேகமாக போயிட்டே இருக்குது. ஆனா நமக்கான கேள்வி என்னன்னா, இந்த நாள் நம்ம அல்லாஹ்க்காக என்ன செஞ்சோம்? அல்லாஹ்க்காக ஒரு நல்ல செயல் ஏதாவது நம்ம செஞ்சோமா இல்லையா? சரி, செஞ்சீங்கன்னா மாஷா அல்லாஹ். இன்னைக்கு பார்க்கும் பொழுது எல்லார்ட்டையும் என்ன இருக்குது? அது இருக்குது, இது இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது. ஆனா நல்ல செயல்கள்ல மிகப்பெரிய ஒரு லேகிங், ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கு. சரியா? சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். என்னன்னா, இப்போ நம்மளே வாரோன்னு வச்சுப்போமே, நம்ம வரக்கூடிய வழியில ஒரு ஆளை பார்க்கும் பொழுது அப்படின்னு போகாம சிரிச்ச முகத்தோடு பார்க்குது கூட என்னதுதான் ஒரு நல்ல செயல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, உன்னுடைய சகோதரனை நீ சிரித்த முகத்தோடு சந்திப்பது கூட என்னதுதான்? தர்மம் தான். பணம் இருந்தாதான் தர்மம் பண்ணணும்னு இல்லை. நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராவது வரும் பொழுது அவர்களை சிரித்த முகத்தோடு சந்திப்பது கூட என்னதுதான்? தர்மம் தான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளே ஒரு மதரசால ஒரு 30 பேர் இருக்கீங்களா? 30 பேருக்குள்ள எத்தனை கேங்கு? ஒரு 6-7 கேங்கு. அந்த கேங்ல உள்ளவள்கிட்ட தான் என்ன பண்ணணும்? சிரிக்கணும். இந்த கேங்ல உள்ளவளை பார்த்தா என்ன பண்ணணும்? ஒரு முறைக்கணும், ஒரு வெட்டு. அப்படி கேங் ஃபார்ம் பண்ணி இருந்து எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது யாரா இருக்கட்டுமே, நம்ம மதரசாக்கு வாரா தெரிஞ்சவங்க இல்ல ஆலிமா யாரை பார்த்தாலும் அவங்கள சிரித்த முகத்தோடு சந்திப்பது, ஒரு புன்னகையோடு சந்திப்பது எந்த நன்மையை பெற்று தருமா? தர்மம் செய்த நன்மையை பெற்று தரும் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது ஐயுல் இஸ்லாம் ஹைர், இஸ்லாமிய பண்புகளிலேயே மிக சிறந்தது எது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இஸ்லாமிய பண்புகள்ல சிறந்தது எது? இஸ்லாத்தில் உள்ள பண்புகளிலேயே மிக சிறந்த பண்பு எது? எது?
மாஷா அல்லாஹ். பசித்தவருக்கு உணவளிப்பதும் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வது. நம்ம இஸ்லாத்துல சேர்ந்தோம்னா இந்த இஸ்லாமிய பண்புகளிலேயே மிக சிறந்த பண்பு என்னது? நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணும். இன்னைக்கு அந்த பழக்கம் நம்மள்ட்ட இருக்குதா? யாரோ ஒரு ஆள் வராங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சலாம் சொல்லணும். அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும், டெய்லி மதரசாக்கு வர ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும், எல்லார்ட்டையும் நம்ம சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குதா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இப்ப நானும் அவங்களும் இருக்கோம்னு வச்சுப்போமே, ஒருக்கா சலாம் சொல்லிட்டேன். சலாம் சொல்லிட்டு எங்களை ஏதோ ஒரு எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு சின்ன திரை, அவங்க வெளியில ஏதோ போயிட்டு மறுபடியும் வராங்க. மறுபடியும் வரும் பொழுது என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? சலாம் சொல்லணும். ஒரு சலாமுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா எத்தனை நன்மை? 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னா 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு சொன்னா 30 நன்மை ஈஸியா கிடைக்க போகுது. அப்ப இந்த சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் ஒரு நல்ல செயல். மதரசாக்கு வந்தா யாருக்கு சலாம் சொல்லுவோம்? ஆலிமாக்கு சலாம் சொல்லுவோம். இல்ல வேற யாருக்காவது நம்ம சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குதா? தொடர்ச்சியா தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் என்பது, இல்ல நண்பர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கம், வீட்டுல வாப்பா வேலை முடிஞ்சிட்டு வராங்க அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கம், அப்படின்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குதா? இல்ல. அப்ப இது ஒரு நல்ல செயல். இந்த நல்ல செயலை நம்ம என்ன பண்ணணும்? தொடங்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? புன்னகை, அடுத்து சலாம், அடுத்து என்னன்னா நல்ல வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நல்ல வார்த்தை அப்படிங்கிறது கூட என்னதான்? தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரும். ஒருத்தன் கஷ்டத்துல வந்திருக்கான்னா இப்படிதான் உனக்கு புத்திக்கு நீ இப்படிதான் அனுபவிப்பா, இப்படின்னா சொல்லணும். எனக்கு மார்க் குறைஞ்சிட்டுன்னு ஃப்ரெண்டு வந்து சொல்லான்னு வச்சுப்போமே, நம்ம என்ன சொல்லணும்? நீ படிக்கல அதனால மார்க் குறைஞ்ச, அப்படியா? அப்படியா சொல்லணும்? இல்ல நம்ம கூட பிறந்த தம்பியோ தங்கச்சியோ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம், அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நல்ல வார்த்தையை அவங்ககிட்ட சொல்லி பழகணும். சரியா? ஓடி வந்து விழுந்துட்டேன்னு சொன்னா அடுத்த முறை பார்த்து ஓடணும். ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலான நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணணும்? பழகணும். இந்த நல்ல வார்த்தைகள் எந்த நன்மையை பெற்று தருமா? தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரும். அது மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நம்ம போறோம். இன்னைக்கு நிறைய ஆட்களை வீட்டிலே பார்க்கும் பொழுது நம்ம போவோம், வழியில என்ன கிடக்கும்? துறப்பா கிடக்கும், இல்ல செப்பல் கிடக்கும், இல்ல ஏதாவது ஒரு திங்ஸ் கிடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? துணி கிடக்கும், என்ன பண்ணுவோம்? அதை மிதிச்சுட்டு தான் போவோம். என்ன பண்ணுவோம்? பார்க்காம போவோம். இது யாருக்க வேலை? துறப்பா எடுத்து நீக்கணும்னா அது யாருக்க வேலை? வழியில ஒரு பாத்திரம் கிடந்தோம்னா அதை நீக்கணும்னா யாருக்க வேலை? குடிச்ச டீ கப்பு அது அங்கே ஜன்னல்ல இருக்கும், அதை எடுத்து வைக்க வேண்டியது யாருடைய வேலை? யாருக்க வேலை? யாருடைய வேலை? யாருக்க வேலை? நம்ம மனசுல நினைக்கிறத சொல்லுவோம், இது யாருடைய வேலை? நம்ம வீட்டுல ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்கார யாரு? உம்மாக்க வேலை. நம்ம அப்படி மதரசா விட்டு போனோம்னா இந்த டேக் என்ன பண்ணுவோம்? அப்படி தூக்கி ஒரு எறி, மஸ்தாய தூக்கி ஒரு எறி, இதெல்லாம் முதுக்க வேண்டியது யாருடைய வேலை? உம்மாக்க வேலை நானே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது வீட்டுல நான் நிறைய நேரங்கள்ல பாத்திருக்கேன், சின்ன பிள்ளைங்களும் உங்க ஸ்டேஜ் உள்ள பிள்ளைங்களுடைய வீட்டுல ஏறி போகும்போது வழியில அப்படி கிடக்கும். இந்த பொருளை எல்லாம் நீக்க வேண்டியது யாருடைய வேலைன்னு நினைக்காங்க? அந்த வீட்டுல உள்ள உம்மாயோ இல்ல வாப்புமாயோ இருப்பாங்க, அவங்க வேலைன்னு நினைக்காங்க. சரியா? ஆனா உண்மையால இல்ல. நம்ம வேலை யாரு தான் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். இல்ல சில இடங்கள்ல பார்த்தோம்னா தம்பிக்கு ஒரு பேக் கிடக்கும்னு வச்சுப்போமே, வழியில ஒரு யூகேஜியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கக்கூடிய தம்பியோட பேக் கிடைக்கும். உம்மா சொல்லுவாங்க, மோனா அந்த தம்பிக்கு பேகை தூக்கி ஒதுக்கி வை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அவனுக்கு பேக் தானே, அவன் எடுத்து வைக்கட்டும், உனக்கு என்ன அவன் என்ன செல்லமா, நான் தான் செய்யணுமா இப்படின்னு கேட்கமா இல்லையா? கேட்கும். நிறைய இடங்கள்ல கேட்காங்க, சில பிள்ளைங்க கேட்கலன்னா மாஷா அல்லாஹ். சரியா? அப்படி கேட்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லாங்கன்னா, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டு அவங்க எதுக்காக போறாங்கன்னா தொழுகைக்காக போறாங்க. தொழுகைக்காக போகும்போது வழியில ஒரு முள் மரம் கிடக்குதான். முள் மரம் கிடந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த முள் மரத்தை எடுத்து மாத்தி எல்லாம் ஒதுக்கிட்டு எங்க வராங்க? தொழுகைக்கு வராங்க. தொழுகைக்கு வந்த உடனே அவங்களுடைய அந்த ஆரம்ப ரக்காத்துகள் முடங்கிற்று. ஆரம்ப வக்த் அப்படிங்கிறது
தொழுகையினுடைய ஒரு முள் மறக்கலைன்னா எடுத்து மாத்துது வந்துட்டு ஒரு கடினமான வேலை. அதை முடிச்சு வரும் பொழுது ஆரம்ப வக்து முடங்கிட்டு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுகைக்காக கரெக்டா தான் வந்தேன், ஆனா வழியில என்ன கிடந்தது, பாதையில முள் மரக்கிளை கிடந்தது, இதை எடுத்து ஒதுக்கிட்டு வந்ததுல எனக்கு என்ன ஆயிடுச்சு, லேட் ஆயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தொழுகை போயிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, தொழுகை அப்படிங்கிறது நம்மளை படைச்ச அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய விஷயம் தானே. நம்மளை படைச்சு நமக்கு கண்ணை தந்து வாயை தந்து மூக்க தந்து எல்லா விஷயங்களையும் தந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய விஷயம் தான் என்னது, தொழுகை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, என்ன சொல்லாங்கன்னா, நீங்க எப்படி முள்மரத்தை எடுத்து மாத்தினது லேட் ஆயிட்டு பாத்தீங்களா, இப்படிப்பட்ட உங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணா மன்னிக்கா, அல்லாஹ் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறான். யாரு, அல்லாஹ் இந்த முள்மரத்தை எடுத்து ஒதுக்கினவனுக்கு என்ன பண்ணாங்க, நன்றி செலுத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பாதையில கிடக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய பொருளை எடுத்து மாற்றுவது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், யாருடைய பொருளா இருக்கட்டுமே வழியில கிடந்தா அதை என்ன பண்ணணும், வழியில கிடந்தா எடுத்து மாத்தணும். ஏன்னா அதை நம்ம வழியில கிடந்து எடுத்து மாத்தலன்னு வச்சுப்போமே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம உமாவோ வாப்பாவோ இல்ல நம்மளோன்னு வச்சுப்போமே, ஃபாஸ்டா வருவோம், தடுக்கி விழுந்தா எது போச்சு, மண்டை போச்சு. நிறைய இடங்கள்ல இது மாதிரிப்பட்ட ஆபத்துகள் நடந்திருக்கு. ஆனா முன்ன மாதிரி இல்ல. இப்போ உள்ள தரையெல்லாம் எப்படி இருக்குது, டைல்ஸ் மார்போனேட்னு போட்டிருந்தா ஒருக்கா விழுந்தா போதும், மொத்தம் என்னது, உமாக்கு நான் 30 வயசு 40 வயசு வரைக்கும் உள்ளதெல்லாம் பொடிஞ்சிடும். சரியா, அதனால நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். வழியில கிடக்கக்கூடிய பொருளை, அது வீதியில இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், இல்ல ரோட்லயா இருக்கட்டுமே, ரோட்ல நம்ம வாரோம், மதரசாலே வாரோம்னு வச்சுப்போமே, ஒரு பெரிய கல்லு கிடக்கு, என்ன பண்ணணும், எடுத்து மாத்தணும். பாதையில கிடக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய பொருளை எடுத்து மாற்றுவது கூட என்னதான் நல்ல செயல் தான். அது மட்டுமல்ல, தாகம் உள்ளவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த பசித்து ஒரு உணவளிப்பது. இதை தாண்டி இதை விட ரொம்ப நுட்பமா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதர் இருக்காங்களாம், ஒரு மனிதர் பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு பயங்கரமா தண்ணி தாய்க்குது. பயங்கரமா தண்ணி தாய்க்கக்கூடிய நேரத்துல ஒரு கிணற பார்க்காங்க. கிணற பார்த்தோன்னே அதுல உள்ள இறங்கி கொஞ்சம் போல தண்ணி கிடைச்சது, அதை குடிச்சாங்க. குடிச்சிட்டு வரும் பொழுது ஒரு நாய் அதுவும் என்னன்னா தாகத்துல பயங்கரமா நாக்க தொங்க போட்டுட்டு வருது. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாய்க்காக கிணத்துக்குள்ள இறங்கி அவங்க சாக்ஸ் இருக்குது இல்ல, அந்த சாக்ஸ்ல தண்ணியை உறிஞ்சு மேல கொண்டு வந்து அந்த நாயுடைய வாயில ஊத்துவாங்களாம். வாயில ஊத்தும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, இந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான், பாவ மன்னிப்பை கொடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. எதுக்காக பாவ மன்னிப்பு, நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு. அது மட்டுமல்ல, இதே மாதிரி ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒரு பெண்மணி இதே மாதிரி காலுறையில எடுத்து ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவங்கள சொர்க்கவாசியாக்குனா. இதே மாதிரி ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பூனை கிளி எல்லாம் வீட்டுல வளர்த்துவோமா, ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணுவோம், ஆர்வத்துல வாங்கி கேட்போம். வாங்கி கேட்டுட்டு அதை என்ன பண்ண மாட்டோம், ஒழுங்கா பராமரிக்க மாட்டோம். இந்த பெண்மணியும் என்ன பண்ணாங்கன்னா, பூனையை கட்டி போடாங்க. பூனையை கட்டி போட்டு அதுக்கு சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. ஆனா அவங்க 5 நேரம் தொழுவாங்கோ, எல்லா நோன்பையும் பிடிப்பாங்க, எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. எல்லாம் செஞ்சாலும் எல்லா நன்மையும் இருந்தாலும் பூனையுடைய விஷயத்துல, ஒரு உயிரினத்துடைய விஷயத்துல சரியா இல்லாததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சுதான், நரகம் கிடைச்சுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நம்ம இது ஒரு சின்ன விஷயம், நம்மளை பார்ப்போம். வெளியில வரக்கூடிய பூனைய நாயை நம்ம பார்ப்போமா, நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல தெரியக்கூடிய நாய் பசியோடு இருக்குது இல்ல அதுக்கு தவிக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும் எதை பெற்றுத்தரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்காங்க, உங்களுக்கு 1000 நன்மைகள் வேணுமா டெய்லியும்? எவ்வளவு நன்மை? 1000 நன்மைகள் உங்களுடைய பாவங்கள்ல 1000 குறையணுமா அப்படின்னு கேட்காங்க. இப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், டெய்லி 1000 நன்மையா, 1000 பாவம் வேற குறையுதா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க டெய்லி. எத்தனை முறை? 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னா நமக்கு எத்தனை நன்மை கிடைக்குமா? எத்தனை நன்மை கிடைக்கும்? 1000 நன்மை கிடைக்கும். நம்முடைய பாவங்கள்ல எத்தனை குறையும்? 1000 குறையும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க. அப்ப இதுக்கு நிறைய மெனக்கடணுமா? 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷத்துல எவ்வளவு நன்மை? 1000 நன்மையை நம்ம டெய்லி செய்யலாம் தானே.
அது மட்டுமல்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சொர்க்கம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமானது. நான் இதுக்கு முன்னாலே சொல்லும் பொழுது அந்த சொர்க்கத்தை பத்தி நம்ம இந்த உலகத்துல எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த ஒரு உள்ளமும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற வர்ணனை எதுக்கு இல்ல? சொர்க்கத்துக்கு இல்ல. அந்த சொர்க்கத்துல எத்தனை வாசல்கள் உண்டு? சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல்கள் உண்டு? இதுக்கு முன்னாலே சொல்லி தந்திருக்கேன். மாஷா அல்லாஹ். எத்தனை வாசல்கள்? 8 வாசல்கள் உண்டு. சரியா? இப்ப சொர்க்கத்துல உள்ள 8 வாசல்களும் நாளைக்கு நம்முடைய பேரை அல்லாஹ் சொர்க்கத்துல கூப்பிடுவான். ஒவ்வொரு ஆளுக்கு பேரையும் கூப்பிடுவான். ஒவ்வொரு ஆளுக்கு பேரையும் கூப்பிடும் பொழுது ஒவ்வொரு வாசல் திறக்கும். ஆனா சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பேரை கூப்பிடுவாங்கன்னு வச்சுப்போமே, அல்லாஹ் சொர்க்கத்துல நம்ம பேரை கூப்பிடும் பொழுது சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டு உங்களுக்கு எந்த வாசல் வழியா போகணுமோ நீங்க போங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன நன்மை செஞ்சிருக்கணும்? என்ன நன்மை செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும். இன்ஷா அல்லாஹ் சொல்ல உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு கிஃப்ட். மாஷா அல்லாஹ். யாரு சொன்னா? சரி, இன்ஷா அல்லாஹ் அவங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஒழுவு செஞ்சு முடிச்ச உடனே என்ன துவா சொல்லணும்? அஷ்ஹது, சத்தமா, சரி. இந்த துவாவை சொன்னா சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் நமக்காக திறக்கப்படும். அப்ப இந்த விஷயத்தை ஒழுவு செஞ்சு முடிஞ்சமா, இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். நமக்காக சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அது மட்டுமல்ல, குர்ஆன்ல ஒரு முழு குர்ஆன்ல 3 ஒரு பகுதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சூரா இது சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸ் அப்படிங்கறத 3 தடவை ஓதுனா மொத்த குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு என்னது? பெரிய பெரிய நன்மைகளை பெற்று தரும். சரியா? இந்த உலகத்துல நம்ம வந்தோம்னா யாருடைய திருப்திக்காக யாருடைய திருப்திக்காக நம்ம வாழணும்? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழணும். சரியா? அதனால நம்ம இந்த சபையில என்ன பண்ணணும்? ஒரு உறுதி எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முதல்ல நம்ம ஏதாவது ஒரு நல்ல செயலை டெய்லி என்ன பண்ணணும்? செய்யணும். சரியா? அது மட்டுமல்ல, நம்ம நினைக்கும் நம்ம வந்துட்டு பல்கா பெருசா செய்யணும், பெருசா செஞ்சாதான் எங்க போகணும்னு நினைப்போம், சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கும். சரி? அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒரு சின்ன அமலா இருக்கட்டுமே, ஒரு சின்ன அமலா இருந்தாலும் அதை எதுவரை செய்யணும்? தொடர்ச்சியா செய்யணும். ஒரு அமலை நம்ம தொடங்கணும்னா 2 நாள் ஆர்வம் மிகுதியில செஞ்சுட்டு 3ஆவது நாள் விட்டுட்டு போறது இல்லை. நிறைய பேரை பார்க்கும், நான் நீ கரெக்டா குர்ஆன் ஓதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குது. எத்தனை பேஜ்? ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 10 பேஜை முடிக்குது, அடுத்த நாள் 10 பேஜை முடிக்குது, அதுக்கு அடுத்த நாள் குர்ஆனை மூடி வச்சு படுக்குது. அப்படி இல்லை. டெய்லி ஒரு ஆயத்து ஓதுதா இருந்தாலும் எப்ப வரைக்கும் ஓதணும்? நம்ம பேரை சொல்லும் பொழுது மவுத்தன்னைக்கு கூட இவங்க என்ன பண்ணாங்க? குர்ஆனை அந்த ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. நிறைய சஹாபாக்களை பார்க்கும் பொழுது குர்ஆன் ஓதிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய மரணம் வந்திருக்கு, தொழுகையிலே அவங்களுடைய மரணம் வந்திருக்கு. நான் 18 வயசுல இல்ல, நான் 8 வயசுல தொடங்கின அந்த 2 ரக்காத்து தொழுகை மரணம் வரைக்கும் நான் என்ன பண்ணல, அத விடல. நான் வாரத்துக்கு 5 ரூபா சதக்கா பண்ணுவோம், அதை நான் எது வரைக்கும் விடல? மவுத்து வரைக்கும் விடல. அப்ப நம்ம சின்னதா இருந்தாலும் அதை தொடர்ச்சியா என்ன பண்ணணும்? செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். அதான் அல்லாஹ்க்கு என்னது பிடிச்ச நல்லமல். சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆரம்பத்துல நான் கேட்டோன்னே சொன்னீங்க நான் ஒரு நல்ல செயல் செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல செயல் யாரெல்லாம் செஞ்சீங்க? செஞ்சாலும் என்னோட சொல்லணும், என்ன செயல் செஞ்சேன்னு சொல்லணும், அதான் முக்கியம். சொல்லுங்க பாப்போம். தொழுதீங்க, வேற என்ன பண்ணீங்க? வித்தியாசமா லீவ் நாள் தானே, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், என்ன செஞ்சீங்க? உமாக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்க? துணி காய போட்டு கொடுத்தீங்களா? மாஷா அல்லாஹ். வேற குர்ஆன் ஓதுனீங்களா? மாஷா அல்லாஹ். வேற 3 பேரு தானா? அப்போ நம்ம என்ன வேற என்ன சொல்லுங்க. குர்ஆன் ஓதுனீங்களா?
சரி, மாஷா அல்லாஹ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ஏதாவது ஒரு நல்ல செயல் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி எடுக்கணும். சரியா? அல்லாஹ் சொல்லும் பொழுது நமக்கு அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய பொக்கிஷத்திலே மிக சிறந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது டைம், காலம். இந்த காலம் நம்ம வாழ்க்கையில எதை இழந்தாலும் நம்ம திரும்ப எடுத்துடலாம். காலத்தை என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அல்லாஹ் தான் அறுதியிட்டு சொல்ல, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் இடத்துல இருக்கான், நஷ்டத்தில் இருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தை முக்கியமா சொல்லலாம். நம்ம இந்த காலத்துல நம்ம ஒரு நாளை இழந்தோம்னு வச்சுப்போமே, நம்ம ஒரு விஷயத்த ஒரு நல்ல செயல் செய்யாம இழந்தோம்னா நம்மளுக்கு ஆயுள்ள ஒரு பேஜை கிழிச்செறிஞ்ச மாதிரி. அதனால நம்ம வாழ்நாள்ல எந்த விஷயங்களை செய்யறதுல முக்கியத்துவம் காணிக்கணும், நல்ல செயல்கள் செய்யறதுல முக்கியத்துவம் காணிக்கணும். சரியா? சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட எது இருந்ததோ அதை வச்சு என்ன பண்ணாங்க, நல்ல செயல்கள் செஞ்சாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நல்ல செயல் செய்ய முடியும் நான் சொல்லல. ஏன்னா சிலர்கிட்ட எது அதிகமா இருக்கும், பணம் அதிகமா இருக்கும், அவங்க எது செய்யலாம், தர்மம் செய்யலாம். சிலருக்கு அறிவு எப்படி இருக்கும், குர்ஆன் வசனங்களை படிச்ச உடனே என்ன ஆயிரும், படிச்ச உடனே புரிஞ்சிடும். அவங்க படபடப்படான்னு என்ன பண்ணலாம், வசனங்களை மனப்பாடம் பண்ணலாம். சிலருக்கு தொழுகை விஷயத்துல ஆர்வம் இருக்கும், ஃபஜ்ருக்கு கரெக்டா முழிப்பு வரும். தொழுகைன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அவங்கள்ட்ட இருக்கும். சரியா? அவங்க என்ன பண்ணலாம், அதோடைய விஷயத்துல அதிகமான தொழுகையில சுன்னத் தொழுகை அப்படியான தொழுகைகளை இது பண்ணலாம். இப்படி சிலருக்கு கருணை அதிகமா இருக்கும், அவங்க உறவுகள் விஷயத்துல, பெற்றோர்கள் விஷயத்துல, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கலாம். அப்ப நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நல்ல அமல்கள் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகள் அஸ்மா, அவங்க எப்படின்னா ஏழை, அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்கள்ட்ட ஒரு பொருள் கிடைச்சா நமக்கு வேணுமே, நாளைக்கு நம்ம இதை வச்சிருந்தா நம்ம நாளைக்கு இதை வாங்கி சாப்பிடலாமே, நம்ம குடும்பத்துக்கு இது யூஸ் ஆகுமே அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு பொருள் கிடைச்சதுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்களாம், அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களாம். நமக்கு வேணும், நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது யாரு பார்த்துப்பா, நமக்கு நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு நாளைக்கு தருவதெல்லாம் யாருடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கும் இந்த பொருள் நிலைச்சிருக்குமா, கண்டிப்பா நிலைச்சிருக்காது. ஏன்னா இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்களை, சமூக ஊடகங்களை திறந்து பார்த்தா தெரியும் நம்ம இவ்வளவு நிம்மதியா இருக்கோம். நம்மளை சுத்தி உள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, இக்கட்ல இருக்காங்க. வயநாடு பாத்தீங்களா, எவ்வளவோ மக்கள் அழியாங்க. சைனா பாத்தீங்களா, சைனால பாத்தீங்களா, பார்க்கலையா, பெரிய வெள்ளப்பெருக்கு வந்ததுல டேம், அந்த பாம்பு பண்ண உடஞ்சு 900 பாம்பு என்ன பண்ணிட்டான், கிட்டத்தட்ட 900க்கு மேல உள்ள பாம்பு ஊருக்குள்ளே வந்துதான். பல மாநிலங்கள், பல இடங்கள் எல்லாம் என்னது, வெள்ளப்பெருக்கிலையும் சுனாமிலையும் நிலநடுக்கத்திலையும் சிக்கி இருக்கக்கூடியதை பார்க்கலாம். சரியா? இப்படி பல இடங்கள் இருக்கும் பொழுது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மள நல்லா வச்சிருக்கான். அப்ப என்னதான் சொத்து சேர்த்தாலும், என்னதான் செல்வம் சேர்த்தாலும், அல்லாஹ் நாடுதான் நமக்கு என்னது கிடைக்கும். அல்லாஹ் நினைச்சா அந்த செல்வம் சொத்து எல்லாம் என்னது போயிடும். சரியா? அந்த ஒரு அடிப்படையில நாளைக்குள்ளத அல்லாஹ் பார்த்துப்பான். அந்த எண்ணம் யாருக்கு இருந்து, அஸ்மா பின் அபூபக்கர். என்ன ஒரு பொருள் கிடைச்சாலும் அதை தயக்கமின்றி அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா, நாளைக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அபுத்தல்ஹா தெரியுமா, அபுத்தல்ஹா சஹாபி தெரியுமா, அபுத்தல்ஹா உம்மு சுலைம் அப்படிங்கிற 2 பேர். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு விருந்தாளி வராங்க. விருந்தாளி வரும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத உடனே ரசூலுல்லாஹ் கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கிறதுக்கு யாராவது ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்போ அபூத்தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க, கையொசுத்துவாங்க. நான் என்ன பண்ணேன், விருந்து கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்களுடைய அபூத்தல்ஹா அவங்களுடைய மனைவிக்கு பெயர் தான் என்னது, உம்மு சுலைம். சரியா? அப்ப அவங்கள்ட்ட வந்து கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு ஒரு ஆள் விருந்துக்கு வந்திருக்காங்க, சாப்பிடுறது கொடுக்குறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்காங்க. கேட்டோடனே உம்மு சுலைம் சொல்லாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக வீட்டுல எதுவுமே இல்ல, குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ரொட்டி துண்டு இருக்குது, பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய ரொட்டி துண்டு இருக்கு, அதை தவிர வீட்டுல எதுவுமே இல்ல. அப்படின்னாலும் அவங்க மனசு என்ன பண்ணுதுன்னா துடிக்குது. விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தவங்க வந்துட்டு யாரு, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். வந்த விருந்தினரை என்ன பண்ணணும், கண்ணியப்படுத்தணும். நமக்கு இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு இல்லைன்னாலும் என்ன இல்லை
பிரச்சனை இல்லை. நம்ம அம்மா அப்பா மாதிரி இப்படி இருப்பாங்களா இந்த காலகட்டத்தில்? என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா குழந்தைங்களை விளையாட்டு காட்டுது மாதிரி விளையாட்டு காட்டி என்ன பண்ணாங்க, தூங்க வச்சுறாங்க. தூங்க வச்சுட்டு நைட்டு அந்த விருந்தாளிக்கு உணவு கொடுக்கணும். அப்ப விருந்தாளிக்கு உணவு கொடுக்கும் போது கூட இவங்க 2 பேரும் உட்காரணும், அபுத்தல்ஹாவும் முஸ்லிமும் உட்காரணும். அப்ப அவங்க என்ன சொல்லாங்கன்னா, ஒரு ஆளுக்கு தான் உணவு இருக்குது, நம்ம பிளேட்டை வச்சுட்டு அந்த ஆளுக்கு உணவை என்ன பண்ணிடுவோம், தட்டில் வச்சிருவோம். நம்ம 2 பேரும் வெறும் பிளேட்டை வச்சுட்டு விளக்க சரி பண்ணது மாதிரி விளக்க என்ன பண்ணிடுவோம், அணைச்சிட்டு நம்ம சாப்பிடுறது மாதிரி என்ன பண்ணுவோம், பாவனை காணிப்போம். வந்த விருந்தாளி வயறார சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நைட் அதை ரெடி பண்ணாங்க. கூட உட்காருது மாதிரி இவங்க பிளேட்டை வச்சு உட்காருறாங்க. விருந்தாளி மட்டும் என்ன பண்ணாங்க, பிள்ளைகளுக்கு இருந்த உணவு விருந்தாளிக்கு கொடுத்து அந்த விருந்தாளி மட்டும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க, போறாங்க. சரியா? போன உடனே இவங்க சாப்பிட்டது மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு, போயாச்சு. அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதரை அபூத்தல்ஹா சந்திக்காங்க. அபூத்தல்ஹா சந்திச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேற்று இரவு நீங்க காமிச்சீங்க பாத்தீங்களா, அதை பார்த்து அல்லாஹ் என்ன பண்ணா, அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். நீங்க நேற்றுக்கு செஞ்ச செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அவங்க செய்யக்கூடிய விஷயம் அது பெரிய விஷயம்தான், ஆனா அது எங்க கொண்டு போயிருக்குது, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிக்கு சிரிப்புக்கு காரணமா இருந்தது. சஹாபாக்கள் அவங்கள்ட்ட எது இருந்ததோ அதை வச்சு என்ன பண்ணாங்க, நல்ல செயல்கள் செஞ்சாங்க. சரியா? அதை தாண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத் அவங்களுடைய அறிவு. அவங்கள்ட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆனா அதிகமான ஹதீஸ்களை என்ன பண்ணாங்க, மக்களுக்கு எத்தி வச்சாங்க. அவங்க அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த காலம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணல, உழைக்கவோ அதுக்கோ இதுக்கோ ஒன்றும் போவாம எதுல அதிக ஆர்வம் காணிச்சாங்க, ஹதீஸ்களை சேகரிக்கணும். நமக்கு அன்னைக்குள்ள ஏதோ ஒரு சாப்பாடு காவையும் நிறைஞ்சா போதும், ஆனா என்னது, அறிவை தேடணும். அறிவை தேடி அந்த அறிவின் மூலமாக நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்கு அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ்களை சேகரிப்பதில் ஆர்வம் காணிச்சாங்க. சரியா? அடுத்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஏழையா இருக்கேன், என்னால மற்ற சஹாபாக்கள் எல்லாம் தர்மம் செஞ்சு நல்ல விஷயங்கள் செய்யுது மாதிரி என்னால என்ன பண்ண முடியல, நன்மைகளை செய்ய முடியல. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, நீ தஸ்பீஹ் செய், சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்லாஹு அக்பர் சொல்லு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு, மக்களுக்கு நன்மையை ஏவு, தீமையை தடு, இந்த எல்லாமே சதக்கா தான். உன்னிட்ட பணம் இல்லைன்னா நீ என்ன பண்ணு, சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹு அக்பர் சொல்லு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு, மிச்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லு, இதெல்லாம் உனக்கு எதுதான், நன்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. அது மட்டும் இல்ல, சாது பின் நபி வக்காஸ் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க, அப்போ இதை ஏன் சொல்லன்னா இந்த விஷயங்கள் கூட என்னதான் நன்மைதான் அப்படிங்கிற அடிப்படையில சொல்ல. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சாது பின் நபி வக்காஸ் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வந்து கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம குடும்பத்துக்காக செலவிடக்கூடிய பொருள் நன்மையில அடங்குமா, குடும்பத்துக்காக நம்ம ஒரு விஷயம் செலவிடுவோமே அது நன்மையில அடங்குமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, ஆமா, சாப்பிட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய உணவு தட்டில இருந்து எடுத்து உன்னுடைய மனைவியுடைய வாயில ஊட்டக்கூடிய ஒரு கவளம் உணவு கூட உனக்கு என்னதான் நன்மைதான். அப்போ ஒரு ஆளுக்கு சாப்பாடு ஊட்டுது அப்படிங்கிறது நம்ம என்ன நினைச்சிருப்போம், நன்மை நினைப்போமா, நன்மை நினைக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்துல சேர்ந்து சாப்பிடும்போது பிளேட்ல இருந்து எடுத்து ஒரு கவளம் உணவு உன்னுடைய மனைவிக்கு கொடுக்குறது கூட என்னதான் நன்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து உக்பா பின் ஆமிர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க குர்ஆனை கற்று அடுத்தவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குது என்னது, மக்களிலேயே சிறந்தவர். நீங்க மக்கள்ல சிறந்தவங்களா இருக்கணும்னா நீங்க குர்ஆனை கத்துக்கிட்டீங்களா, அதை அடுத்தவங்களுக்கும் என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்கணும். அவங்க வந்துட்டு மக்களிலேயே சிறந்தவர்கள். இன்னைக்கு நம்ம அதை செய்யமா, குர்ஆனை கற்று அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கோமா, நமக்கு தெரிஞ்ச ஏதாவது வசனங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கோமா, அப்படி செஞ்சோம்னா அதுவும் என்னதான் நன்மைதான். நம்ம குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணியிருப்போம்னு வச்சுப்போமே, அதை நம்ம வீட்டுல போய் நம்முடைய சகோதரனுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லி கொடுக்கறது கூட என்னதான் நன்மைதான். சரியா? அது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு ஒரு சபை, அந்த சபையில ரசூலுல்லாஹ் வந்துட்டு பல கேள்விகளை கேட்காங்க. சரியா? இன்னைக்கு யார் உங்களை நோன்பு பிடிச்சா, அப்போ வந்துட்டு அபூபக்கர் அவங்க கையொஸ்தாங்க. யாரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போனா, அப்போ யாரு கையொஸ்தாங்க, அபூபக்கர் அவங்க கையொஸ்தாங்க. யாரு ஏழைகளுக்கு உணவளித்தார், அப்ப அபூபக்கர் அவங்க என்ன பண்ணாங்க, கையொஸ்தாங்க. யார் நோயாளியை சந்தித்தார் அப்படின்னு கேட்கும்போது யாரு கையொஸ்தா, அபூபக்கர் அவங்க கையொஸ்தாங்க. 4 கொஸ்டின் கேட்காங்க. என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க, யாரு நோன்பு பிடிச்சா, யாரு ஜனாசாவை பின்தொடர்ந்தா, யாரு ஏழைகளுக்கு உணவளிச்சா, யாரு நோயாளியை சந்திச்சா. இந்த 4 கொஸ்டினுக்கும் யாரு பதில் பண்ணா, அபூபக்கர் அவங்க பதில் சொன்னாங்க. சரியா? இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நல்ல செயல் எல்லாம் ஒரு நாள்ல யார்கிட்ட ஒன்னா இருக்குமோ அவங்க எங்க போவாங்க
சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரியா? அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நல்ல விஷயங்கள்ல போட்டி போட்டாங்க. நம்மளும் அப்ப என்ன பண்ணணும், நம்ம பக்கத்துல ஒரு ஆள் வரலன்னு வச்சுப்போமே, நம்ம தோழியோ நமக்கு தெரிஞ்சவங்களோ வரல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், சும்மா இருக்க கூடாது. ஒரு நாள் வரல, அடுத்த நாள் வரல, நம்ம என்ன பண்ணணும், காரியத்தை போன் பண்ணி கேட்கணும், ஏன் வரல, முடியலையா, நம்ம என்ன பண்ணணும், அவங்கள போய் என்ன பண்ணணும், சந்திக்கணும், நலம் விசாரிக்கணும். இது கூட என்னதான் நன்மை, மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்யக்கூடிய விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்ல, குகைவாசிகள் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் தானே, குகைவாசிகள் சம்பவம் தெரியும் தானே. ஒருத்தங்க மலையில என்ன பண்ணுவாங்க, போய் ஒதுங்கும் போது குகையில போய் ஒதுங்குவாங்க. குகையில வந்து பாறை உருண்டு குகை டோரு பூட்டிட்டு, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. ஒவ்வொரு 3 பேர் மாட்டுவாங்க, 3 பேரும் ஒவ்வொரு நல்ல செயல்களை சொல்லி துஆ செய்யும் பொழுது இந்த குகை என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அப்ப நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு இந்த உலகத்துல என்ன உண்டு, இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நம்ம சிக்கல்ல மாட்டி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான், துஆ செய்வான். அல்லாஹ் அதுக்கான ஒரு வாசலை திறப்பதற்கான வாசலை தருவான். அது மட்டும் இல்ல, நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த நல்ல செயல்கள் நம்மள மண்ணறையில ஒரு நல்ல உருவமா வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்கும். சரியா? நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எதுவா மாறும், ஒரு உருவமா மாறி நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, நபிமார்கள் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ் என்னை நீ நல்லவர்களுடன் சேர்ப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண நேரம் ஒண்ணுக்குமே ரசூலுல்லாஹ்வால முடியல, மயக்கடிச்சு விழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தண்ணி பாத்திரம் கொண்டு வராங்க, தண்ணிக்குள்ள கைய முக்காங்க, இப்படி தடவுவாங்க, மயக்கடிச்சு விழக்கூடிய நேரத்துல கடைசி சக்கராத்துடைய நேரம், அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்க, கைய ஒசத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை என்னன்னா, ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, யா அல்லாஹ் என்னை நல்லது செய்யக்கூடிய நல்லவர்களுடன் சேர்ப்பாயாக. எங்க போயிருக்கணும், நல்லது செய்யக்கூடிய நல்லவர்களான சாலிஹீன்களுடன் சேர்ப்பாயாக. இப்ப நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லவர்களாக யாருக்கு கூட இருப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களோடு, நல்லவர்களோடு, சுஹதாக்களோடு, சித்திகீன்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன பண்ணுவான், தருவான். அப்ப நம்ம துஆ செய்யணும், நம்மளும் நல்ல செயல்கள் செஞ்ச நல்லவங்களாகி யாருக்கு கூட நம்ம போய் இருக்கணும், நாளைக்கு மறுமையில யாருக்கு கூட போய் இருக்கணும், நல்லவர்களோடு இருக்கணும். சரி? அது மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சதை அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லும் பொழுது, என் இறைவனே எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை வழங்கினா, கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய திறனை எல்லாம் கற்று தந்தாய், வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவனே, இந்த உலகத்திலே மறுமையிலே யார் தான் எனக்கு பாதுகாவலன், நீ தான் பாதுகாவலன், முஸ்லிமாக என்னை கைப்பற்றுவாயாக. நான் முஸ்லிமா இருக்கும் பொழுது என்னுடைய உயிரை என்ன பண்ணணும், கைப்பற்றுவாயாக. கைப்பற்றி என்னை யாருக்கு கூட சேர்க்கணும், என்னை நல்லவர்களுடன் சேர்ப்பாயாக அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணாங்க. சரியா? இப்ப நம்மளும் நல்ல செயல்களை என்ன பண்ணணும், செய்யணும். ஒரு நல்ல செயல் செய்யறதுக்கு நம்ம தொடங்கணும்னா அது எது வரைக்கும் செய்யணும், நமக்கு மரணம் வரைக்கும் நம்ம அந்த நல்ல செயலை தொடர்ச்சியாக செய்யணும். சின்ன விஷயமா இருக்கட்டுமே, சின்னதா ஒரு சிரிக்கீதா இருக்கட்டுமே, சின்னதா ஒரு சலாமா இருக்கட்டுமே, பாதையில கிடக்கக்கூடிய பொருளை நீக்குதா இருக்கட்டுமே, தாய்க்கு முத்தமிடுவதா இருக்கட்டும், குர்ஆனுடைய ஒரு வசனங்களை ஓதுதா இருக்கட்டும், இல்ல நான் வாரத்துல ஒரு நாள் நோன்பு பிடிக்கதா இருக்கட்டுமே, எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் செய்யணும். இது மட்டும் இல்லை, இனியும் நிறைய விஷயங்கள் உண்டு. நான் இன்னைக்கு முதல் சாப்பாடை என்ன பண்ண மாட்டேன், சாப்பாடை வேஸ்ட் ஆக்க மாட்டேன். சாப்பாடு வேஸ்ட் ஆக்குறது மட்டும் இல்ல, நிறைய பிள்ளைங்களை பார்க்கலாம், பாட்டில்ல ஸ்கூலுக்கு தண்ணி கொடுத்துடுவோம், அந்த பாட்டில் உள்ள தண்ணியில எங்க தான் இருக்கும், அரைவாசி தான் இருக்கும், மிச்சத்தை என்ன பண்ணுது, தூர ஊத்து. ஒரு கப்பில் ஃபுல் கப்பு தண்ணி எடுத்தோம்னா கொஞ்சத்தை குடிச்சிட்டு என்ன பண்ணுது, கொஞ்சத்தை குடிச்சிட்டு தண்ணி தானே தூர. ஆனா அது அல்லாஹ் தந்த அருட்கொடை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னுடைய பொருளா இருக்கட்டும், நான் அதை என்ன பண்ணுவேன், அழகா நான் கொண்டு போன மஃப்தாவா இருக்கட்டும், நான் கொண்டு போன ஐடி கார்டா இருக்கட்டும், என்னுடைய பேக்கா இருக்கட்டும், இந்த பேகா இருக்கட்டும், இந்த பொருட்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கான விஷயங்கள்ல அரேஞ்ச் பண்ணுவேன். முதியவர்களை மதிக்கிறதா இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்களா இருந்தாலும் டெய்லி நம்ம அதை என்ன பண்ணணும், தொடங்கணும். அதை தொடங்குத கடைசி வரைக்கும் செய்யணும். நம்ம நல்ல செயல்கள் செஞ்ச நல்லவர்களானா அல்லாஹ் நமக்கு அதற்கான கூலியை தருவான். அல்லாஹ் நம்மளை நேசிக்கான், நம்முடைய கூலியில அல்லாஹ் எதையும் வீணாக்க மாட்டான். நம்மளை எங்க சேர்ப்பான்,
நல்லவர்களில் சேர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு நம்ம நல்ல செயல்களை தொடங்குவோம். அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு சுவனத்தை தரட்டும் என்று கூறியவளாக எனது உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.